ஹலோ காய்ஸ், திஸ் இஸ் அபி ஃப்ரம் வெப்டூன் சொசைட்டி. இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான முறையும் ஸ்டோரியை தான் பார்க்க போகிறோம். ஸ்டோரியோட நேம் என்ன? மெமோர் ஆஃப் தி கிங் ஆஃப் வார். ஸ்டோரியோட ஒன்லைன் என்ன? எப்படி ஒரு நார்மல் காய் அவனோட ரிவெஞ்சுக்காக மார்ஷியல் ஆர்ட்ஸை கற்றுக்கிட்டு ஒரு காட் ஆஃப் வார் ஆனா. சிம்பிளாக சொல்லணும்னா துரோகம், ரத்தம், பழிவாங்குதல் எல்லாத்துலேயும் ஊறி போன ஒருத்தன் திடீர்னு எந்திரிச்சு நின்றா அவனுக்கு முன்னாடி இந்த முழு உலகமே வந்தாலும் இந்த காட் ஆஃப் வாரை பார்த்தா நடுங்கி தான் போகும். இதுதான் சட்டம், இதுதான் நீதி. மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க நம்ம கதைக்குள்ளே போயிடலாம். சாப்டர் 1 இங்கே ஸ்டார்ட் ஆகுதுன்னா சென்ட்ரல் டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற லயனிங் ப்ரொவின்ஸுங்கிற ஒரு பிளேஸ்லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. இங்கே என்ன தான் ஃபார்மிங் எல்லாம் நல்லா இருந்தாலும் சரி, அப்படியே பார்டர் வைஸாக பார்த்தா இங்கே இருக்க மக்கள் எல்லாம் ரொம்ப கரடு முடானுங்க. இவனுங்க பேசி எந்த ஒரு சமாதானத்துக்கு போகவே மாட்டானுங்க. இதுக்காக ஏதாவது ஒரு பிரச்சனையை வீம்புக்குன்னு இழுத்துக்கிட்டே தீவானுங்க. பட் இதுக்காகத்தான் அவனுங்க 2-3 ஃபேக்ஷனாக பிரிஞ்சு அவனுக்குள்ளே சண்டை மாற்றி மாற்றி போட்டுக்கிட்டே தான் இருக்கானுங்க. அது மட்டும் இல்லை, இந்த லயனிங் ப்ரொவின்ஸ் தான் அந்த கொரியாவுக்கும் சரி சென்ட்ரல் டிஸ்ட்ரிக்டும் நடந்த பேட்டில் ஃபீல்டாக வேறு இருந்துச்சு. அப்படியே ஒரு ஸ்டாச்சு கட்டுறாங்க. இதான் ஃப்ரோசன் பிளாக் ட்ராகன் ஸ்டாச்சு. இது இங்கே நடந்த பேட்டில் ஃபீல்டுக்கு ஆதாரமாக விட்டு வச்சுட்டு போயிருக்கானுங்க. பார்த்தா அந்த மலையே குடஞ்சி எடுத்துருக்கானுங்க. எவனோ ஒருத்தன் அட்டாக் போட்டிருக்கான். அப்படிப்பட்ட இடத்துல தான் இது ஸ்டார்ட் ஆகிட்டுருக்கு. அப்படியே அந்த லயனிங் ப்ரொவின்ஸ் பிளேஸை கட்டுறாங்க. இங்கிட்டு பார்த்தா 2 பேர் சண்டை போகிறதுக்கு ரெடியாக நிற்கிறானுங்க. ஒருத்தன் ஹைலோப்பியாங், இன்னொருத்தன் ஜியோல்னு ஒருத்தன். டேய் என்னடா ஜியோல் மாஸ்டர், என்கிட்ட சண்டை போட நீ வந்திருக்கியா? இங்கிட்ட அவசரம். டேய் நீ ஒரு பெரிய ஆளுன்னு என்கிட்ட வந்திருக்கியா? இந்த மோயாங்கில் காப்பாங்க கேட்ட ஓப்பன் பண்ணி 10 வருஷம் ஆச்சு. அதில் லீடர் பொசிஷன் ரொம்ப நாளாக காலியாக தான் இருக்குது. அதுக்காக இந்த 1000 ஸ்வாட் வச்சுருக்கானா ஒன்றை டேக் டவுன் பண்ணி நான் சுப்பீரியர் ஆக போகிறேன்டா. இவர் தான் 10,000 ஸ்வாட் ஜியோல் ஹோசிம். இங்கிட்ட அப்படியே பார்த்தா ரியக்பூ, இவன் டான்ஸ் ஆஃப் தி ஸ்ட்ராங் விண்ட். அவன் சிரிச்சுக்கிட்டு இருக்கான். டேய் நீ அப்படி சொன்னதை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறோமா? இன்னைக்கு நான் தானே உன்னை டேக் டவுன் பண்ணி நான் தாண்டா சுப்பீரியர் ஆக போகிறேன். இன்னைக்கு யாரோட ரத்தம் கீழே ஓடுதோ அவனுங்க வின்னு நம்ம அறிவிச்சிருவான். என்ன சொல்கிற? இங்கிட்ட அதெல்லாம் கேட்டோன்னே அவன் சப்போர்ட்டர்ஸ் எல்லாம் கத்திக்கிருக்கானுங்க. ரியக்பூன்னு. இங்கிட்ட ஒரு ஓல்ட் மேன் அப்படியே ஒயினை குடிச்சிட்டு பார்த்துக்கிருக்காரு. நான் எல்லாம் லக்ஸரியான லைஃப்பை தான் வாழ்ந்துக்கிருக்கேன். இவனுங்க என்னன்னா மேலிடத்துக்கு போட்டி போகிறாக்கா அடிச்சுக்கிட்டு செத்துக்கிருக்கானுங்க. இதோட உச்சியில் உட்காந்து பார்த்துக்கிருக்காரு. இவனுக்கெல்லாம் என்ன ரெப்புடேஷன் வேணும்னு இப்படி பண்ணிக்கிருக்கானுங்க. இதெல்லாம் ஒரு ஒர்த்தி லைஃப் மாதிரியா தெரியுது. பட் என்னதான் இருந்தாலும் இவனுங்க 2 பேரை கம்பேர் பண்ணால் எனக்கு யாருமே ஒர்த்தியாக இருக்க மாதிரி தெரில. இது வெறும் மாஸ்டர் பேட்டில் மாதிரியா இருக்குது. நான் ஒரு யூஸ்லெஸ்ஸான ஃபோர்ஸ். பார்த்தா அவனுக்கு சண்டை இன்னும் போட்டுக்கிருக்கானுங்க. ஃபோர்ஸ் அவ்வளோ ஃபோர்ஸு இவன் பார்க்குறான். இருந்தாலும் இந்த 2 பேரில் யார் டாப்புக்கு போகிறான்னு அப்படியே பார்த்துக்கிருக்காரு. இவரோட நேம் தான் அயன்மேன் ஹோங்மூக்யூ. ஏய் அப்படி அவரை பார்த்து இருக்க டயத்தில் அந்த ஸ்டாச்சு பக்கத்தில் ஒருத்தன் காற்றுலேயே வந்து லேண்ட் ஆகிட்டு இருக்காரு. அவர் சரியான ஷாக்கு. என்னடா அது, என்ன ஒரு ஃபோர்ஸ் அப்படியே பார்க்குறாரு. பார்த்தா அப்படியே ஒரு பிளாக் லெட்டர்ஸ் போட்ட ஒரு ஆள் அந்த ஸ்டாச்சு பக்கத்தில் நிற்கிறாரு. இவனுங்க என்ன ஃபைட்டு முன்ன போரே ஆரம்பிச்சிட்டானுங்களா? இவனுங்களுக்கெல்லாம் ப்ரைடு இருக்கா இல்லையான்னு கூட தெரில. என்ன தான் ஸ்ட்ராங்காக இருந்தாலும் சரி, எனக்கு பார்க்க இவனுங்க ரொம்ப வீக்காக தான் தெரியானுங்க. அந்த ஓல்டு மேன் பார்த்துக்கிருக்காரு. என்ன இது, இந்த ஃபீலிங் என்னால் கிட்ட நிற்க கூட முடியல. என்ன ஒரு ப்ரெஷர், யார் இவர்? இங்கிட்டு பார்த்தா அந்த ஜியோல் அந்த டிராகன் ஸ்வாடை அட்டாக் பண்ண போயிட்டுருக்கான். இங்கிட்டு அந்த ரியோக்கும் டேய் உன்னை இன்னைக்கு சும்மா விட மாட்டேன்னா அவனு சண்டை விட்டுக்கு இருக்கான் மாற்றி. அவர் இன்னும் பார்த்துக்கிருக்காரு. இந்த சென்ட்ரல் டிஸ்ட்ரிக்டில் இது மட்டும் மாறவே மாட்டேங்குது. எல்லாம் முட்டா போயிலாம் தான் இருக்கணும்னு பார்க்குறாரு. எனக்கு தெரிஞ்சு இவனுங்க ஃபைட்டை பார்க்க எனக்கு எந்த ஒரு என்ஜாய்மெண்ட்டுமே கிடையாது. அவர் அப்படி பார்த்து இருக்கும்போதே திடீர்னு ஹார்ட்டில் பெயின் வந்துருச்சு. அவர் அப்படியே அந்த ஸ்டாச்சு மேலே கை வச்சுட்டு ஹார்ட்டையும் பிடிச்சோடய நிற்கிறாரு. இன்னும் கொஞ்சம் நேரம் தான், இன்னும் எனக்கு கொஞ்சம் டைம் தான் இருக்குன்னு பல்ல கடிச்சிட்டு அவர் கையிலேருந்துனா பவர் வந்துருக்கு. அப்போ திங்க் பண்ணுறாரு, இருந்தாலும் என்னோட லிட்டில் டாட்டர் நான் இவ்வளோ நாளில் இருந்து இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்குது. அப்போ அந்த பெக்கர் பார்க்குறாரு. என்ன இது, என்ன ஒரு இன்டென்ஸான ஃபோர்ஸ், இந்த ஃபீலிங்கே ஒரு மாறியில் இருக்குது. யார் தான் அவர் அப்படியே பார்க்குறாரு. என்னோட டிசனண்ட்டை நான் முதல்ல கண்டுபிடிச்சே ஆகணும்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு ஜம்ப்பு அங்கே 2 இடத்துலேருந்து அசால்ட்டாக பறந்து போயிட்டாரு. இவன் பார்க்குறாரு, என்னது டிசனண்ட்டை தேடி போறியா? டேய் நீயே இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்க, உனக்கு டிசனண்டா? அவர் அப்படியே லைட்டாக திரும்பி பார்த்தா அந்த ஸ்டாச்சு மேலே கை வச்சாரே அது அப்படியே ஒரு மாறி ஷேப் மாறிக்கிட்டே இருக்க. அவன் கை வச்ச ஃபோர்ஸுக்கே பார்த்தா அது ஒரு மாதிரி பால் மாதிரி ரொட்டேட் ஆக ஆரம்பிக்குது. இவன் என்ன இது, அவர் வெறும் ஒரு கை தானே வச்சாரு, அப்படி என்ன ஃபோர்ஸ் இருக்குது அவர்கிட்ட? இந்த வேர்ல்டில் அவரோட நேம் தான் என்ன? அப்படியே திங்க் பண்ணிக்கிருக்காரு. உண்மையாக அவர் ஹியூமன் தானா? பார்த்தா அந்த ஸ்டாச்சுவே ஒரு பால் மாதிரி ஷேப்பே மாறி போச்சு. ஒரு வேர்ல்டில் சொல்லணும்னா இவன் மான்ஸ்டர். இவனுக்கு வேற டிசனண்டா? ஐயோ இந்த உலகம் தாங்குமான்னு பயத்திலே சொல்லியிருக்காரு.
இங்கிட்ட அப்படியே பார்த்தா கோரியோ பிளேஸில் நாங்கிரி மவுண்டைன் தான். அப்படியே ஒரு மவுண்டைனை காட்டுறாங்க. அதில் ஒரு ட்ரீ ஒன்று இருக்குது. அதுலேருந்து ஒரு சவுண்டு, ஏய் இன்னைக்கு நல்ல நாளாக இருக்குப்பா, காற்றும் சூப்பராக அடிக்குதுன்னு. பார்த்தா ஒருத்தன் படுத்துட்டே சொல்கிறான், என் லைஃப் நல்லா போயிட்டுருக்கு. அப்படி அவன் படுத்து கிடக்கும் போதே கீழேருந்து ஒரு சவுண்டு, ஏய் சாயு என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க மறுபடியும்? அப்போ தான் காட்டுறாங்க, இவன் தான் நம்ம கதையோட ஹீரோ டான் சாயு. அவன் பார்க்குறான். பார்த்தா கீழேருந்து ஒரு லேடி சொல்கிறாங்க, வேற யாரும் இல்லை, அவனோட சிஸ்டர் தான். ஏய் மறுபடியும் இந்த மரத்து மேலே ஏறி உட்காந்துருக்கியா? அது ரொம்ப டேஞ்சர் தானே சொன்னேன். ஏய் நூனா நீ ஏன்ப்பா இங்கே வந்த? நூனானா உள்ள கைஸ் சிஸ்டர் தான் அப்படி சொல்லுவாங்க. இவங்க கூட பிறந்த சிஸ்டர் கிடையாது, கூட வளர்ந்தவங்க மட்டும்தான். அப்போ அவங்களோட நேம் தான் காட்டுறாங்க, கங்மு. அவசரா, ஏய் இந்த மரத்துக்கு மேலே ஏற வேற எவனுக்குமே தைரியம் இருக்காதுடா ஒன்றா தவிர்த்து. நீ ஒழுங்காக இறங்கி வா, புரியுதா இல்லையா உனக்கு? ஏய் இங்கேருந்து பார்க்க வானம் சூப்பராக இருக்குப்பா. அது மட்டும் இல்லை வியூ பாயிண்ட்டையும் பாருவேன், எப்படி இருக்குது தெரியுமா? சரி ஓகே இரு நான் வந்துடுறேன், கத்தாத. அவன் கேட்குறான், ஜோக்சன் வந்துட்டானா? சரி வா நம்ம வீட்டுக்கு போகலாம்னு. அவள் அப்படியே பார்க்குறா. சரி ஓகே வா போய் லஞ்ச் சாப்பிட்லாம்னு கூப்பிட்றா. அதை அவன் பார்த்ததும் அங்கேருந்து ஒரு ஜம்ப்பு, இப்படியே காற்றுல பறந்து கிட்ட லேண்ட் ஆகுறான். ஏய் இப்படியெல்லாம் வரக்கூடாதுன்னு தெரியுமா தெரியாதா? இன்ஜுரி ஆகிட்டா என்ன பண்ணுவ? ஏய் அதை பற்றினா கவலைப்படாதப்பா, அதான் ஒன்றும் ஆகலையே, எனக்கு இன்ஜுரி ஒன்றும் ஆகலை விடு. அப்படியே அவங்க வில்லேஜுக்கு போயிட்டுருக்காங்க, நாங்கிரி மவுண்டைனில் இருக்க ஹங் வில்லேஜ். அப்போ நூனா சொல்கிறா, ஏய் சாயு நீ இன்னும் சின்ன பிள்ளைன்னா நினச்சிக்கிட்டு இருக்கியா? நீ தான் மெச்சூர் ஆகிட்டில, ஏன்டா இப்படி இன்னும் பண்ணிக்கிட்டு இருக்க? சொல்லு பேச்சே கேட்க மாட்டியா? அவனுங்க 2 பேரும் ஊருக்குள்ளே வந்ததும் அங்கே இருக்கவனா சொல்லியிருக்காங்க, டேய் வந்திருக்கிறது யாருன்னு பாருங்கடா, அந்த டான் பாய்டா. இவன் இங்கே இருக்கிறதுலாம் தகுதியே கிடையாது. இந்த வில்லேஜில் இருக்க எல்லாரும் கங் கிளானை சேர்ந்தவங்க மட்டும்தான்டா இருக்கணும். இவன் என்னன்னா எங்கேயோ இருந்து டான் கிளான் வந்திருக்கான். அவன் ஹீரோ பார்த்துட்டே போகிறான். இந்த பீப்புள்ஸ் எல்லாம் ஒன்றத்துக்கும் உதவானதுங்க. ஆனால் பாரு இப்படி வாய்க்கு மட்டும் குறைச்சலே இருக்காது, என்னை பற்றி இப்படி பேசியிருக்கானுங்க. அதுக்கு நூனா சொல்கிறா, ஏய் சரி விடுப்பா, சரி வா நம்ம சீக்கிரம் போவோம். அப்படி அவனுக்கு வந்துக்கு இருக்கும்போதே முன்னாடி ஒருத்தன் வழியை மறைக்கிறான். ஏ மூ இன்னும் மறுபடியும் அந்த டான் பாயோட தான் நீ வந்துக்கிருக்கியா? ஏய் சீடோக் நீயா? இவனோட நேம் தான் காய்ஸ் கங் சூடோக். ஏய் நீ உண்மையாகவே உனக்கு மேரேஜ் ஆகிற வயசு வந்துருச்சுப்பா. நீ என்னன்னா சின்ன பையனோட சுற்றிக்கு தெரியா? நீ வேணா சொல்லுவேன், நான் வேணா ஹஸ்பண்ட் ஆயிரேன்னு அவன் சொல்லிக்கிட்டு இருக்கான். அதை கேட்டோன்னே ஹீரோ சொல்கிறான், ஏய் நீ எல்லாம் 8 வயசு இருக்கும்போது ஒழுங்கா ஒன்றுக்கு போகிறதுக்கே உனக்கு தைரியம் இருக்காது, நீ மேரேஜை பற்றி பேசுறியான்னு ஹீரோ கலாய்ச்சி விட்டான். அதை கேட்டதும் அவன் சட்டையை பிடிச்சிட்டு, ஏய் யூ பாஸ்டர் என்னடா சொல்லித்தர்ற? என்ன உங்கள் அப்பா போன இடத்துக்கு நீயும் போகணும்னு ஆசைப்படுறியா? நான் கூட கேள்விப்பட்டேன்ப்பா, உங்கள் அப்பா ஒரு துரோகியாமே. துரோகியோட பையன்னா இப்படித்தானே இருப்ப. அப்போ பார்த்தா திடீர்னு ஒரு காலு. அப்போ சொல்கிறான், டேய் நானுமே உன்னோட பெரிய ஆள் தான்டா, நீ ஏன்டா என் முன்னாடி நிற்கிறேன்னு ஒருத்தன் வந்து பின்னாடி நிற்கிறான். பார்த்தா அவ்வளோ டெரரா அந்த கங் சூடோக்கை பார்க்குறான். டேய் அதை பார்த்ததும் அவன் சரியான ஷாக்கு. அதுக்குள்ளே அப்படியே சட்டையை பிடிச்சி தூக்கிட்டு இருக்கான். டேய் என்னை விட்றா, கீழே விட்றா, ஏன்டா அப்படி பண்ணிக்கிருக்கேன்னு. அவன் சொல்கிறான், டேய் நான் வர்ற வழியில் நீ தாண்டா குறுக்கணுன்ட, அதான் பூச்சியை தூக்குற மாதிரி தூக்கி உன்னை ஓரமாக வச்சிருக்கேன்டா. அதை பார்த்தா நூனா சொல்கிறா, டேய் ஜோக்சன் அவனை கீழே விடு, நீ வாட்டா ஃபோர்ஸ்ஃபுல்லாக விட்டுறாத, அவனை பையன் இறக்கி விடுன்னு சொல்கிறா. அதை பார்த்தவன் ஓகே சிஸ்டர்னு சொல்கிறான். பார்த்தா பையன் இறக்கி விடுவான்னு பார்த்தா தூக்கி ஒரே வீசுதான். அவனுங்க 2 பேரும், டேய் என்னடா பண்ணிட்ட? அவன் பறந்து போகிறான், போய் ஒரு வீட்டிலே போய் சொருகிக்கிட்டான். டேய் ஜோக்சன் நீ எல்லாம் ஒரு யூஸ்லெஸ்டா, இங்கே ஒரு கிளவி கத்திக்கிட்டு வருது. டேய் எந்த எடுபட்ட பையடா என் வீட்டு மேலே தூக்கி போட்டாமே? டேய் ஜோக்சன் உன்னை விட மாட்டேன்டான்னு அது வந்து குச்சி வச்சு அடிச்சுக்கிட்டு இருக்கு. இங்கே நூனா தடுத்துக்கிட்டு இருக்கா. ஏய் விடுங்க பாட்டி, அவனை விடுங்க வில்லேஜ் சீஃப். சரி ஓகே உங்களுக்காக ஒன்று கொண்டு வந்திருக்கேன்னு கையில் ஒரு இது மாதிரி கொடுக்குறான். அதை பார்த்ததான் அவன், என்ன இது? அந்த ஹயாங்கிரி உங்கள் சீஃப்கிட்ட கொடுக்க சொல்லி கொடுத்தான், இது என்னன்னு தெரில, ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம் இருக்கும் போல, அதான் உங்ககிட்ட வந்து கொடுக்குறேன். அவள் வாங்கி அப்படியே படித்து பார்க்குறா. என்னது ஹயாங்கிரி நிமிட்டேருந்து வருதா? என்ன நியூஸ் அது? சரி வாங்க அவள் படிச்சிருக்க டயத்தில் நம்ம கிளம்பிடலாம்னு 3 பேர் கிளம்புறானுங்க. அவள் அதை படித்ததும் சரியான ஷாக்கு. ஹீரோ பார்க்குறான், என்ன அவள் ஃபேஸ் ரியாக்ஷன் ஒரு மாதிரி மாறுதே. அப்போ அந்த கிளவி கேட்குறா, ஏய் ஜோக்சன் இந்த நியூஸ் இதை நீ படித்து பார்த்தியா? அங்கே நிற்கிறவங்க சொல்கிறேன், அந்த ஜோக்சன் ஆல்ரெடி போயிட்டான், நீ யார்கிட்ட கேட்குற? அவள் பார்க்குறா, ஜோக்சன் கத்திக்கிட்டு இருக்கா. டேய் என்னடா பண்ணி வச்சிருக்க? நீ அந்த கங் கிளானை சேர்ந்தவனா இல்லை டான் கிளானை சேர்ந்த பையாடா நீ? அவனுக்கு ஹெல்ப் பண்ணிக்கிருக்கேன்னு கத்திக்கிட்டு இருக்கா. இங்கே இருக்கவனுங்களாம் பிடிச்சி, பாட்டி அமைதியாக இருங்க, காலம் போன காலத்தில் ஏண்டி கத்திக்கிருக்கேன்னு அந்த அந்த சூடோக் சொல்கிறான். இந்த ஓல்டு மேன் சாகனதும் ஆசைப்படுதான்னு தெரில, அவன் தடிமாடு மாதிரி இருக்கான், அவன் போகலை நேரம் இவளையும் நசுக்கினாலும் நசுக்கியிருப்பான், இவன் கத்திக்கிட்டு கிடக்குறா. இங்கே பார்த்தா ஹீரோ சொல்கிறான், ஏய் ஜோக்சன் எனக்கு ரொம்ப பசிக்குதுப்பா. டேய் அதுக்கு ஜோக்சன் சொல்கிறான், ஏய் எல்லாம் ஃப்ரீயாக சாப்பிட்ற ஒருத்தவனுக்கு அதுக்குள்ளே பசிக்குதான், எல்லாத்துலேயும் ஸ்பீடாக தான் இருப்பாங்களாம். அப்போ ஜோக்சன் கூப்பிட்றான், ஏய் நூனா
அவ கேட்டது என்னன்னு பார்த்தா, நீ ஒரு பெருசனை பார்த்துக்கிருக்கியாமே, எங்களுக்கெல்லாம் எப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணுவ? சரியான ஷாக்கில் இருக்கா. ஏய் ஜோக்சன், என்ன சொல்லிக்கிட்டு இருக்க? உனக்கு எப்படி தெரியும்? ஹீரோ பார்க்குறான். என்னது, எந்த காய்? ஏய் நூனா, நீ வேற யாரையும் பார்த்துக்கிருக்கியா? அப்போ ஜோக்சன் சொல்கிறான், எனக்கு எப்படி தெரியுமா? வில்லேஜில் இருக்க பாதி பேருக்கு தெரியுமாம்மா, நீ என்ன எப்படி கேட்டுக்கிருக்க? அப்போ தான் சொல்கிறாங்க, இவனோட ஃபுல் நேம் கங் ஜோக்சன். அப்போ அவள் சொல்லிக்கிருக்கா. அப்போ ஜோக்சன் சொல்கிறான், ஏய் அந்த காய் பக்கத்து கிளானில் உள்ள ஆள் தானே, நீ அவனை பார்த்து எத்தனை நாளுமா ஆச்சு? உங்கள் 2 பேருக்கு ரொம்ப பிடிக்குமோ அப்படின்னு கேட்குறான். இங்கிட்டு பார்த்தா ஹீரோ ஷாக்கில் இருக்கான். என்ன, நம்ம கூட தானே இருந்தா, எப்போ அவள் பார்த்தான்னு? அவள் இன்னும் இருந்தாலும் நாங்கள் 2 பேரும் அதிகமாக பேசிக்கிட்டது கூட இல்லை. அப்போ ஜோக்சன் சொல்கிறான், என்ன அவனை மேரேஜ் பண்ணிக்க போறியா? டேய் நிறுத்துறான்னு அவள் சொல்லிக்கிட்டு இருக்கா. அப்போ சொல்கிறா, ஆமாம் அவன் சொல்கிறது உண்மைதான், பட் இருந்தாலும் நாங்கள் அப்பப்போ தான் பார்ப்போம், நாங்கள் அடிக்கடினா மீட் பண்ணுற கிடையாது, ஏன்னா அவங்க வில்லேஜ் தள்ளி இருக்குது. அது மட்டும் இல்லை, அவன் எப்போவுமே ஹார்ட் ஒர்க் பண்ணி தெரியறாள், அதனால அவங்ககிட்ட பேசக்கூட எங்களுக்கு டைமே கிடைக்காது. அப்போ சொல்கிறான், ஏய் டோன்ட் வரிப்பா, நான் அவனை பற்றி நல்லாவே ரிசர்ச் பண்ணேன், அவன் நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணுறவன், அது மட்டும் இல்லாமல் ஊரில் நல்ல பேரை வேற வாங்கி வச்சிருக்கானா. அப்போ ஹீரோ யோசிக்கிறான், ஓ அந்த காய் நல்ல காயா? இருந்தாலும் திங்க் பண்ணி பார்க்குறான், இவ்வளோ நாள் கூட இருந்தாலும் இப்போ மேரேஜ் பண்ணிட்டு போயிட்டா என்னாகும்னு ஹீரோ அப்படியே மூச்சு அழுத்து விட்றான். ஹீரோ அப்படியே உட்காந்து திங்க் பண்ணுறான். இருந்தாலும் கரெக்ட் தான், அவளுக்கு மேரேஜ் பண்ணுற வயசு வந்துருச்சு. இப்போ அப்படியே நைட்டை காட்டுறாங்க. நைட்டில் பார்த்தா நம்ம ஹீரோ எங்கிட்ட கிளம்ப அவளோட ஆச்சர் எடுத்துக்கிருக்கான். கிளம்பும் போதே அப்படியே நூனாவை பார்த்துக்கிருக்கான். அவள் அப்படியே அமைதியாக தூங்கிட்டு இருக்கா. இதோட இந்த சாப்டர் 2 இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுதுண்ணா. அப்படியே மிட் நைட்டில் நம்ம ஹீரோட வீட்டை தான் காட்டுறாங்க. அவன் அந்த மிட் நைட்டில் கூட மவுண்டன்ஸ் போக ரெடி ஆகிட்டு இருக்கான். போகும்போதே நூனா அப்படியே திரும்பி பார்க்குறான். அவன் அப்படியே அமைதியாக தூங்கிட்டு இருக்கா. வெயிட் பண்ணணுண்ணா, நான் கண்டிப்பாக திரும்ப வந்துடுறேன்னு சொல்லிட்டு அவன் அப்படியே கிளம்பிட்டு இருக்கான். போயிட்டு இருக்கும்போதே ஒரு சவுண்டு, டேய் டான்ஸ் ஆயு. பார்த்தா ஜோக்சன் தான் உட்காந்துருக்கான். டேய் எங்கடா அந்த மிட் நைட்டில் போயிட்டுருக்க? அந்த மவுண்டன்ஸ்க்கா? என்னப்பா நூனோட மேரேஜுக்கு காசு சேர்க்க போறியா? அது கேட்டோன்னே ஹீரோ சொல்கிறான், ஆமாம் நீயுமே அதுக்காகத்தானே கிடைக்கிற லெதர் எல்லாத்தையும் விற்று சேர்த்து வச்சுருக்க. அதுக்காக சொல்கிறான், ஆமாப்பா நானும் நூனாவோட மேரேஜுக்கு gift கொடுக்க வேணாம். அது ஹீரோ சொல்கிறான், ஏய் நூனா மேரேஜ் பண்ணிட்டு போயிட்டா நீ என்ன பண்ணலாம்னு இருக்க ஜோக்சன்? நீ அந்த ஆர்மிக்கு போகணும் தானே சொல்லிக்கிருந்த, போயிடுவியா? அதை கேட்டோன்னு சொல்கிறான், ஆமாம் கண்டிப்பாக போயிடுவேன். அதுக்கு ஜோக்சன் திரும்பி கேட்குறான், இருந்தாலும் சாயு நீ எத்தனை நாள் இங்கே இருக்கலாம்னு இருக்க? நூனாவும் மேரேஜ் ஆகி போயிடுவா, நானும் ஆர்மிக்கு போயிடுவேன், நீ மட்டும் தனியாக என்ன பண்ணுவ? அதுக்கு அவன் சொல்கிறான், டேய் இந்த வில்லேஜ் நம்ம வாழ்கிறதுக்கு தகுதியாக உள்ள இடமே கிடையாதுடா. இந்த கங் வில்லேஜ் அவங்களோட சர்நேம் இருக்காரில் மட்டும்தான் தங்க விடுவானுங்க. என்னதான் இருந்தாலும் சரி, இவனுங்களுக்கு எந்த ஒரு மனிதாபிநேகமும் சுத்தமாக இருக்காது. இங்கே எப்படி ஆள போகிற? இந்த கங்குன்னு நேம் வச்சுருக்க நானே இங்கே இருக்க ரொம்ப வெக்கப்படுறேன்டான்னு அப்படியே அவன் ஹீரோ பார்த்துக்கிருக்கான். ஹீரோ சொல்கிறான், ஏய் நீ சொல்கிற கரெக்ட் தான்ப்பா, பட் இருந்தாலும் எனக்கு 20 வயசு ஆகிற வர நான் இந்த பிளேஸை விட்டு போகவே மாட்டேன். ஏன்னா எங்கள் அப்பாவுக்கு நான் ப்ராமிஸ் பண்ணி கொடுத்துருக்கேன். எனக்கு என்னப்பா கை இருக்குது கால் இருக்குது, நான் கண்டிப்பாக பொழைச்சிக்குவேன். ஹீரோ சொல்கிறான் சிரிச்சுட்டே, ஏய் ஜோக்சன் இது மாதிரி உன் ஐடியாவை நான் விட்டுறா, முதல்ல ஆர்மிக்கு போக ப்ரிப்பேர் ஆகு, நான் நூனாவை பார்த்துக்கிறேன்டா. நான் இந்த வில்லேஜ் விட்டு போகிற வர நான் கண்டிப்பாக பார்த்துக்கிறேன். இங்கே வாழ்கிறதுக்கு கங்குங்கிற சர்னே மட்டும் இருந்தால் போதாதா என்ன? என் மேலே நம்பிக்கை இல்லையா? நூனாவை நான் நல்லாவே பார்த்துக்கிறேன்டா. ஏன்னா நம்ம எல்லோரும் ஃபேமிலி தானே. அதை கேட்டதும் சிரிச்சிட்டு, ஆமாம் கரெக்ட் தான், இருந்தாலும் என்னோடய ப்ரீசியஸான சிஸ்டரை விட்டு நான் போக ஐடியா இல்லைப்பா. ஆர்மிக்கு போகணும் தான், பட் அவள் மேரேஜ் ஆகிற வரையாது நான் வெயிட் பண்ணுறேன்ப்பா. அது மட்டும் இல்லை, உன்ன மாதிரி உதவக்காரன்கிட்ட விட்டு எப்படா போகிறது? அவன் டேய் நான் உதவாக்காரண்ணா. இங்கிட்டு பார்த்தா நூனா அப்படியே கண்ணை முழிச்சு இவங்க பேசுகிறதான் கேட்டுக்கிருக்கா. அவன் சார் ஆல்ரைட் சரி விடுப்பா, சும்மா தான்ப்பா சொன்னேன், சில்லி காயாக இருக்க. அவள் சிரிச்சுக்கிட்டே அவனுங்க பேசுகிறதெல்லாம் கேட்டுக்கிருக்கா. சரி ஓகே, இந்த யூஸ்லெஸ்ஸான கான்வர்சேஷனாக விடுப்பா, நீ ஃபஸ்ட்டு போ, சீக்கிரம் வந்துடுவீல. ஆமாப்பா நான் இப்போ போனால் தான் மேரேஜுக்கு ஆகிற செலவெல்லாம் பார்க்க முடியும். நான் போய் அந்த ரூட்டை மட்டும் கலெக்ட் பண்ணிட்டு வந்துடுறேன் விண்டருக்குள்ளே. ஏய் நான் வரதுக்கு கொஞ்ச நாள் கூட ஆகலாம், என்னை பற்றி கவலைப்படாதீங்க. ஏன்னா உனக்கப்புறம் இங்கே ஸ்ட்ராங்காக இருக்கிறதே நான் தான் தெரியும்ல, அதனால் கவலைப்படாதப்பா. அதுக்கு வந்துடுறேன், எனக்கு ரொம்ப சர்ப்ரைஸாக இருக்குப்பா, இந்த மாதிரி ஒல்லியான பாடி வச்சுட்டு எப்படி தான் நீ இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கியோ? அதுக்கே வச்சுறான், என்ன சர்ப்ரைஸு, உனக்கு எனக்கும் ஒரே வயசு தான் ஆகுது, உனக்கும் 16 எனக்கும் 16, அப்போ நான் ஸ்ட்ராங்காக இருக்க மாட்டேனாடா? ஹீரோச்சரான், ஏய் விடு, நம்ம 2 பேருமே நூனாவை ஹாப்பியாக வச்சுக்கலாம்டா, அதனால் எந்த இதுவும் போட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்காத, நம்ம பார்த்துக்கலாம். சரிடா நான் போகிறேன்னு சொல்லிட்டு ஹீரோ அப்படியே கிளம்புறான். இவனு ஏய் சரிப்பா, அங்கே எக்ஸ்ட்ரா ஒரு ரூட்டு கிடச்சா எனக்கும் கொஞ்சம் கொண்டு வா, 2-3 நாளாக கை கால் வேறு வலிச்சுக்கிட்டே இருக்குது. ஹீரோ சரி
நான் வர வர அழுதுகிட்டு இருக்காத, ஒழுங்கா சாப்பிட்டு தூங்க பாரு. இங்கிட்ட அப்படியே பார்த்தா ஹீரோ வில்லேஜ் சைடு போயிட்டு இருக்கான். பார்த்தா அந்த டைமில் கூட அந்த சூடாக் வந்து மறைச்சிக்கிட்டு இருக்கான். டேய் இந்த மிட் நைட்டில் எங்கடா போயிட்டு இருக்க? டேய் கங் சூடாக், நீ என்னடா இங்கே பண்ணிக்கிருக்க? டேய் நீ ஒரு பொடியன். அவன் சொல்கிறான், டேய் என்னை முதல்ல பிரதர்னாவது கூப்பிட்றா, இல்லை உன்னோட மூத்தவனுக்கு மரியாதை கூடன்னு சொல்கிறான். நீ எல்லாம் அந்த ஜோக்ஸன் இல்லைனா ஒன்றுமே கிடையாதுடா. ஹீரோ சொல்கிறான், டேய் என்னை பார்க்க அவனுக்கு குப்பை மாதிரியாடா இருக்கு. பேஸ்டர், நீ என்ன ஒரு ஆள், நீ என்ன சொல்லிக்கிட்டு இருக்கியா? இதில் வேற உன்னை பெரிய ஆளுன்னு நான் மதிக்கணுமாடா? உன் எக்ஸ்பிரஷன்லாம் பார்த்தா ஒன்றுமே தெரில. சரி அது ஓகே, அந்த வந்த இன்ஃபர்மேஷனில் என்ன இருந்துச்சு? அந்த ஹயாங்கிரி என்ன அனுப்புனா? உங்கள் எக்ஸ்பிரஷன் எல்லாத்தையும் நான் பார்த்தேன் மார்னிங்க. சொல்லு, அது என்ன இது இம்பார்ட்டண்டான விஷயமா? அப்படி பேசிக்கிட்டு இருக்கும்போதே அந்த கிளை வந்துருச்சு. டேய் பொடியா, அதெல்லாம் உனக்கு தேவையில்லாதவனோடா, அது எங்கள் வில்லேஜுக்குள்ளது. இவன் பார்க்குறான், வில்லேஜ் சீஃப் நீங்களா? அந்த லெட்டரில் உள்ளது எங்கள் கங் ஃபேமிலிக்கு வந்த இன்ஃபர்மேஷன்ரா. இதெல்லாம் உங்கள் டேன் கிளானுக்கு சொல்லணும்னு எனக்கு அவசியமே கிடையாது. நீ இப்போ போகிற இடத்துக்கு போடா. ஹீரோ பார்க்குறான், இருந்தாலும் இதில் ஏதோ ஒரு விஷயம் ஒளிஞ்சிருக்கு போலேன்னு பார்த்துட்டு அப்படியே கிளம்புறான். இவன் சூடோக்கு அப்படியே பார்க்குறான். டேய் டான்ஸ் ஆயு எங்கடா போயிட்டுருக்க, நில்றான்னு கிளவிட்டு வந்து கத்துறான். ஏய் வில்லேஜ் சீஃப் கிளவி, நீ என்ன அவனை போக விட்டு பார்த்துக்கிருக்கியா? அதுக்கு அது சொல்லுது சிரிச்சுக்கிட்டே, டேய் சூடோக் அவனை தடுக்காத, ஏன்னா அவன் கொஞ்ச நேரத்தில் சாக போகிறான்டா. அவனை மீட் பண்ணுறக்காக அந்த ஹயங்கிரியே வந்துக்கிருக்கான்டா. இங்கிட்டு பார்த்தா குதிரையில் கொடியை பிடிச்சி ஒரு படையோடு வந்துக்கிருக்கான். இவன் தான் அந்த ஹயங்கிரி. தடி பார்க்கவே டெரராக இருக்கானே. இங்கிட்ட அப்படியே மவுண்டனில் பார்த்தா ஹீரோ பார்க்குறான். என்ன நான் தேடி வந்தது இவ்வளோ ஈஸியாக கிடச்சிருச்சா? இது எனக்கு தெரிஞ்சு 100 இயர்ஸாவது இருக்கணும். பார்த்தா அவன் தேடி வந்த ரூட்டை கண்டு ஓடிச்சிட்டான். கிடச்சது ஒன்று மட்டும் இல்லை 2. ஒரு வழியாக கிடச்சிட்டேன்னு ஹீரோ குஷியாக இருக்கான். இன்னைக்கு நான் நினச்சதை விட எனக்கு நல்ல லக்கு இருக்குப்பா. கொஞ்ச நேரம் அவன் பார்த்துட்டு இருக்கும்போதே சுற்றி ஃபாகாக வந்துருச்சு. என்ன பண்ணுறது, இப்போ தான் நல்ல லக்குன்னு சொன்னேன், எனக்கு பேட் லக்கும் வந்துருச்சுன்னு ஹீரோ அப்படியே பைய மரத்தை பிடிச்சி வந்துக்கிருக்கான். இருந்தாலும் நான் சீக்கிரம் போயே ஆகணும், சன்செட் ஆகிற வர, இல்லைனா எங்கேயாவது வெயிட் பண்ணி தான் ஆகணும். அப்படியே அவன் திரும்பி பார்த்தா ஒரு இடத்துலேருந்து நெருப்பெறிகிற ஸ்மோக்காக வந்துக்கிட்டு இருக்கு. பார்க்குறான், யார் இந்த டயத்தில் நெருப்பை கொளுத்திக்கிட்டு இருக்கா? அப்படியே ஹீரோ கிட்ட போயிட்டுருக்கான். எனக்கு தெரிஞ்சு அந்த டீப் மவுண்டன்லேருந்து தான் வருதுன்னு ஹீரோ அப்படியே கிளம்புன்னு பார்க்குறான். அப்படியே அதை நோக்கி ஹீரோ போயிட்டுருக்கான். போய் பார்த்தா நம்ம ஃபஸ்ட்டு சாப்டரை பார்த்தா அதே ஆள் அப்படியே மெடிடேட் பண்ணிக்கிருக்காரு, ஃபயரை கொளுத்தி வச்சுட்டு. ஹீரோ பார்க்குறான், இவர் பார்க்க தொலைஞ்சாலும் மாதிரியும் தெரியல, இருந்தாலும் இவரை பார்க்க டேஞ்சர் மாதிரியும் இல்லை, இருந்தாலும் இவர்கிட்ட இருந்த வர ஃபீலிங் ரொம்ப கொடூரமாக இருக்குது. உண்மையாகவே இவர் யார்? ஹீரோ பார்க்குறான். இருந்தாலும் இந்த ஃபீல் எனக்கு ஆக்சுவலாக என்னால் கண்ணால் பார்த்தே நம்ப முடியல. அவர் இங்கே இருக்கிற மாதிரியே இல்லையே, என்ன பண்ணுறது? இவர் உண்மை யாருன்னு எனக்கு தெரியலையே. அஃப்கோர்ஸ் எனக்கு தெரிஞ்சு இந்த டீப் மவுண்டனில் இருக்கனால தான் இந்த ப்ரெஷர் வருதுன்னு நினைக்கிறேன். ஹீரோ அப்படியே பார்த்துக்கிருக்கான். அவர் கண்ணை முழிச்சிட்டு பார்க்குறாரு. டேய் நீ இப்படி என்னை பார்த்துக்கிருக்கிறது ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக இருக்குடா. அது மட்டும் இல்லாமல் கையில் ஆயுதம் வேற வச்சுருக்க, கிட்டவா. என்ன நீ வர்றியா இல்லை நானே இழுத்துட்டு வரவா? ஹீரோ கலங்கி போச்சு ஹீரோக்கு. ஐயோ பார்த்துட்டாரா? சிரிச்சுட்டே ஹீரோ, ஐயா சாமி நான் உங்களை தாக்கனா வரலையான்னு ஹீரோ சரண்டர் ஆகிட்டான். ரொம்ப இருட்டாகவும் ஃபாகாகவும் இருந்தனால தான் இங்கே வந்தேன், நான் உங்கள் கிட்டே வரலாமா? ஹீரோ அப்படியே கிட்ட வரான். அவர் அப்படியே பார்க்குறாரு. சரி வா இங்கே வந்து உட்காரு. கிட்ட உட்காந்து ஹீரோ அப்படியே ஒரு காளான் சமைச்சு கொடுக்குறான். சார் இதை சாப்பிட்டு பாருங்கள், உண்மையாகவே இந்த மிடில் மவுண்டனில் இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், வேறு எங்கேயாவது இருந்தால் நான் நல்ல சாப்பாடே சமைச்சு கொடுத்துருப்பேன்னு அவர்கிட்ட கொடுக்குறான். அவர் வாங்கி பார்த்துட்டு அப்படியே சாப்பிட்றாரு. ஹீரோவும் சாப்பிட்டே சொல்கிறான். உண்மையாகவே அவர் பார்க்க பசியாக இருக்க மாதிரி தெரில. அப்போ அவர் சொல்கிறாரு, ஏய் நீ ஏன்ப்பா என்னை அப்படி பார்த்துக்கிருக்க? நீ பார்க்குறது எனக்கு வியர்டாக இருக்குது. சாப்பாடுனா எப்படி சாப்பிடணும் தெரியுமா? பசியாக இருந்தாலும் சரி இல்லாட்டாலும் சரி ஃபாஸ்ட்டாக சாப்பிடவே கூடாது, அது நம்ம எனர்ஜியை கம்மியாக தான் கொடுக்கும். நீ எப்படி சாப்பிடணும்னா எப்போவுமே மெதுவாக தாண்டா சாப்பிடணும். அப்படி சாப்பிட்றப்ப தான் கொஞ்சம் சாப்பாடுலேயே உனக்கு அதிக ஸ்ட்ரென்த் கிடைக்கும் தெரியுமா? அப்போ தான் உன்னோட பாடியோட ஸ்ட்ரென்த்தையும் இன்க்ரீஸ் பண்ண முடியும். இதுதான் வழி. சரி ஓகே நீ யாருன்னு அப்படியே ஹீரோ பார்க்குறாரு. ஹீரோ திண்டுட்டே சொல்கிறான். நான் தான் டான்ஸ் ஐயோ, நான் இந்த கங் வில்லேஜில் தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். அதை கேட்டதும் அவர் சொல்கிறாரு, என்னது நீ அந்த ஹங் வில்லேஜ்லேருந்து வரியா? இருந்தாலும் நான் கேள்விப்பட்ட வர அங்கே ஹங் ஃபேமிலி மட்டும்தானே இருக்குன்னு கேள்விப்பட்டேன், அங்கே எப்படி டான் கிளானை சேர்ந்த ஒன்றை விட்டானுங்க? அதை அங்கே கேட்குறீங்க, அதெல்லாம் பெரிய கதைன்னு ஹீரோ தலையை சொரிஞ்சுக்கிட்டே சாரான். அவர் பார்க்குறாரு. இருந்தாலும் இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்குது, பட் ஏன் இப்படி பயத்தோடு சிரிச்சுக்கிட்டு இருக்க? அவன் கேட்குறான், என்ன எப்படி என்னோடய மைண்ட் எதுவும் ரீட் பண்ணிங்களா இல்லை என் கண்ணை பார்த்து சொன்னீங்களா? இருந்தாலும் உங்கள் கண்ணோட கலர் சேஞ்ச் ஆகிறத பார்த்தா எனக்கு பயம் வருது, அதான் சொல்கிறான். ஹீரோக்கு பார்த்தா வேர்த்து ஓடிக்கிட்டு இருக்கு. அப்போ சார் சரி ஓகேப்பா, நீங்கள் இங்கே என்ன பண்ணிக்கிறீங்க சார்? இந்த பிளேஸில் யாருமே இருக்க ஆசைப்பட மாட்டாங்க,
ஒரு ஆர்டினரியான பீப்புள் யாருமே இங்கே வரமாட்டாங்க தெரியுமா? அவர் அப்படியே பார்க்குறாரு. பார்த்துட்டு சொல்கிறாரு, நான் ஒரு ஆளை கொல்றதுக்காகத்தான் வந்திருக்கேன். என்ன கொல்றதுக்காக வந்திருக்கீங்களா? உங்களை பார்த்தாலே முடியாதவங்க மாதிரிலாம் இருக்குது. நீங்கள் ஏன் இந்த பாத்தை சூஸ் பண்ணீங்க? நீங்கள் நல்ல வழியில் வாழலாம்ல. அதுக்கு அவர் சொல்கிறாரு, நீ பேசுகிறது எனக்கு சிரிப்பு தாண்டா வருது. இருந்தாலும் என்னோட பாத்தை நான் ஆல்ரெடி சூஸ் பண்ணிட்டேன். அதுலேருந்து நான் கிவ் அப் பண்ணுறதாவே இல்லைன்னு அவர் சொல்கிறாரு. அதுக்கு அவர் சொல்கிறாரு, இல்லை நான் என்னே கொண்டுக்க ஆசைப்படலை. இருந்தாலும் இது என்னோட ரொம்ப ஒரு பெரிய ஜேர்னிடா. ஹீரோ பார்க்குறான், என்ன பெரிய ஜேர்னியா? இப்போ எத்தனை நாள்? அப்போ அவர் சொல்கிறாரு, இந்த ஜேர்னியோட எண்டில் என்னோடய சாவுக்காக நான் வெயிட் பண்ணிக்கிட்டே இருப்பேன்டா. ரொம்ப நாளுக்கு அப்புறம் இன்றைக்கி நான் ரொம்ப திருப்தியாக சாப்பிட்ருக்கேன். எல்லாம் உனக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். இருந்தாலும் நான் பண்ணுறதை விட்டு என்னோடய பாத்தை நான் சேஞ்ச் பண்ணிக்கவே முடியாதுன்னு மறுபடியும் அப்படியே தூங்குறாரு. ஹீரோ பார்க்குறான், என்ன சொல்கிறாரு இவர்? அவர் சொல்கிறது பார்க்க பொய் மாதிரி தெரில. இருந்தாலும் அவர் ஏன் சாக ஆசைப்படுறாரு? என்னால் நம்பவே முடியல. யாராவது ஒரு ஆள் ஓன் டெத்துக்காக வெயிட் பண்ணுவாங்களா? அப்படியே ஓரக்கண்ணில் பார்க்குறான். பார்த்தா அவர் அப்படியே மரத்தில் சாஞ்சபடி தூங்கிட்டு இருக்காரு. அப்படியே விடியவும் செஞ்சிருச்சு. ஹீரோ அப்படியே அந்த இடத்த விட்டு போயிட்டுருக்கான் அவர்கிட்ட சொல்லாமல் கூட. திரும்பி பார்க்குறான், அவர் இன்னும் எந்திரிக்கவே இல்லை. அவர் சாகப்பறம் சொன்னால அவருக்கு ஒரு ரூட்டையும் வச்சுட்டு போகிறான். அவங்ககிட்ட 2ல் 1. இதோட இந்த சாப்டர் 2 சாப்டர் 3 இங்கே ஸ்டார்ட் ஆகுதுண்ணா. நம்ம ஹீரம் புலம்பிக்கிட்டே வந்துருக்கான். டேய் என்னடா பண்ணி வச்சிருக்க ஜாயு? அதோட ரேட் என்னன்னு தெரியுமாடா? அதை வச்சு 100 ரைஸ் பேக்ஸ் வாங்கலாம். அது மட்டும் இல்லை, அது உண்மையாகவே 100 இயர்ஸ் ஓல்டு வேறடா. என்னடா பண்ணி வச்சிருக்க? நீ ஏன் அந்த ஓல்டு மேன்ட்டை கொடுத்தேன்னு ஹீரோ அவனுக்குள்ளே திங்க் பண்ணிட்டு வந்திருக்கான். சரி ஓகே, இருந்தாலும் அவர் சாக போகிறோம் வேற சொன்னார். அவர் அப்படி சாக விட்டா நல்லா இருக்காது. சரி ஓகே, மூச்சு இழுத்து விட்டு சொல்கிறான். ஓகே, அது அவர்கிட்டே இருக்கட்டும், நம்மளுக்கு ஒன்று போதும். சரி இப்போ நான் என்ன பண்ணுறது? வீட்டுக்கு போமா இல்லை எங்கே போகலாம்? சரி ஓகே, நம்ம ஃபஸ்ட்டு வீட்டுக்கே போகும்னு அப்படியே வில்லேஜை நோக்கி போயிட்டுருக்கான். இங்கிட்ட அப்படியே பார்த்தா வில்லேஜே வெறிச்சோடி போய் கிடக்கு. கீழே பார்க்குறான், அவனுக்கு ஏதோ ஷாக்கு. என்னாச்சு? எல்லாரும் எங்கே? பார்த்தா அவனுக்கு பின்னாடி ஒருத்தன் அடிக்க வந்துருக்கான். வேற யாரு? அந்த ஜாடோக் தான். ஹீரோக்கு பொறடியிலே வந்து விட்டான். ஒன்று விடு அடிச்சடியில் ஹீரோ அப்படி தரையில் அடக்குறான். போட்டு அடி அடின்னு அடிச்சுக்கிட்டே இருக்கான். ஹீரோ பார்க்குறான், டேய் என்னடா பண்ணிக்கிருக்க? சடனாக ஏன்டா என்ன இப்படி அடிச்சுக்கிருக்க? ஹீரோட தலையை அப்படியே தரையில் அமுக்கி வச்சுக்கிருக்கான். டேய் சாயு பாஸ்டர், ஃபைனலாக அவனை பிடிச்சிட்டான்டா. இங்கிட்டு பார்த்தா அந்த வில்லேஜ் சீஃபும் மற்ற அலுவலை கூட்டிகிட்டு வருது. டேய் ஸ்டூபிட், நீ உன்னோட விஷயத்துலேருந்து நீ எங்களுக்கு வழியை விட்டுருந்தீனா நாங்கள் என்னைக்கோ உன்னை விட்டுருப்போம்டா. இங்கே மற்ற எல்லாம் சொல்கிறாங்க, வில்லேஜ் சீஃப் அவனை பிடிச்சி வைங்கன்னு. அவன் சொல்கிறா, இந்த வில்லேஜில் இருக்க எல்லாரும் உன்னைய இப்படி பார்க்கத்தாண்டா ஆசைப்பட்டுக்கிருக்காங்க. ஹீரோ சொல்கிறான், இருந்தாலும் இவ என்னத்தை பற்றி பேசிக்கிருக்கா? ஏய் நாங்கள் என்ன விஷயத்தை அப்படி விட்டு கொடுக்கணும்? அவன் சொல்கிறான், டேய் நான் சொல்கிறத கேட்டு சர்ப்ரைஸ் ஆகிடாத. ஹயாங்கிரி வந்துக்கிட்டே இருக்கான்டா நம்ம வில்லேஜுக்கு. ஏன்னா கேபிட்டல்லேருந்து அவனைத்தான் இந்த பிளேஸை மேனேஜ் பண்ணுறக்காக அனுப்பி வச்சுருக்காங்க. அவன் ஒரு கிங்கு மாதிரிடா. ஹீரோ பார்க்குறான், இருந்தாலும் அதுக்கும் இதுக்கும் என்ன சம்மந்தம்? அப்போ அந்த கிளவிசரா, ஹயாங்கிரி அவன் கூட வர்றது யாருன்னு தெரியுமா? அந்த யுவான் என்ஃபாய் வேற. அவன் பர்சனலாக இங்கே வர்றதே ஒரு பிரின்சஸை சூஸ் பண்ணுறதுக்காகத்தான். சூஸ் பண்ணி அவங்க யுவானுக்கு கூட்டிகிட்டே போயிடுவானுங்க தெரியுமா? ஹீரோ பார்க்குறான், அப்போ நீங்கள் என்னோட சிஸ்டர் அவங்க கூட அனுப்பி வைக்க பிளான் போட்டிங்களா? ஹீரோ கத்திக்கிட்டு அவன் விரலில் ஒரே கடி கடிச்சோன்னு வழியில் கதறிக்கிருக்கான். கதறிக்கிட்டு இருக்கும்போதே விட்டான் குத்து கையை வச்சு. குத்துன குத்தில் அவன் தலையே திரும்பிருச்சு. ஹீரோ பார்க்குறான், இதுக்கு மேலே இவனுங்க விடக்கூடாதுன்னு அவன் அம்பெடுத்து எடுத்தது இல்லாமல் முனங்கால வச்சு கொடுத்தான். ஒன்று கூடு ஃபேஸில் எப்பா கொடுத்தது இல்லாமல் அவனுக்கு மேலே ஏறி உட்காந்து அவனுக்கு நேரே நிப்பாட்டிட்டான். இப்பாட்ரா அவங்க சொல்லியிருக்கான், டேய் நான் வில்லேஜ் சொன்னதான்டா பண்ணேன், என்னை ஏன்டா அப்படி பண்ணிக்கிருக்க, கொன்றாதன்னு கதறிக்கிருக்கான். நீங்கள் எங்கள் அப்பாவை. இப்போ ஹீரோ சொல்கிறான், நீங்கள் என்னை வெறுக்கிறதுக்கெல்லாம் ரீசன் இருக்கத்தான் செய்யுது. ஏன்னா நான் டிஃப்ரெண்ட்டான சர்நேம் வச்சுருக்கேன், அது உண்மைதான். நான் டான் கிளான் சேர்ந்தவன் தான். நீங்கள் எங்கள் அப்பாவை துரோகின்னு சொன்னது எல்லாத்தையும் நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ஏன்னா அவர் ஓடி போயிட்டார் தான். பட் இருந்தாலும் என் அப்பா போகும்போது எனக்கு நிறையவே சொல்லி கொடுத்துருக்காரா. இங்கே அந்த கிளவி பார்த்துக்கிருக்கு. டேய் என்ன பண்ணிக்கிருக்க? டேய் அவனை பிடிங்கடான்னு. ஹீரோ முதல்ல கொல்ல வேண்டியது ஒன்றுதான்னு சொல்லிட்டு கிட்ட வராதேன்னு ஒரே அம்பு. பார்த்தா அவள் ஃபேஸுக்கு நேரம் கிழிச்சிட்டு போயிட்டுருக்கு. போனது இல்லாமல் அந்த கம்பையும் எடுத்துகிட்டு போயிடுச்சு. அவன் பார்க்குறா, பார்த்தா அவள் ஃபேஸ்லேயே ஒரு கோடை போட்டுக்கிட்டு இருக்கான். எங்கள் அப்பா இங்கேருந்து ஓடி இருந்தாலும் அவர்கிட்ட இருந்து நான் நல்லாவே கற்றுக்கிட்டேன். எப்படி ஓடணும், எப்படி சேஸ் பண்ணணும், எப்படி ஹன் பண்ணணுங்கிறத நல்லாவே கரைச்சி குடிச்சிருக்கேன். என்கிட்ட இருக்க டேலண்ட் இந்த வில்லேஜில் இருக்க வேறு எவன்கிட்டையும் கிடையாது. உண்மைதானே? எவனாவது கிட்ட வந்தீங்கன்னா முதல்ல கொள்றதே
ஃபஸ்ட்டாக வரவனை தண்டான்னு ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கான். அதை பார்த்து அவனுங்க ஷாக்கில் உறைஞ்சு போய் நிற்கிறானுங்க. ஹீரோ சொல்கிறான், உண்மையாக நீங்கள் இந்த கங் வில்லேஜை விட்டு என்ன அனுப்பணும்னு நினச்சிங்க, உண்மைதான். உங்கள் ஆசைப்படியே நானே போயிடுறேன். பட் இருந்தாலும் என்னோடய சிஸ்டரோடையும் ஜோக்சனோடையும் நான் போயிடுறேன். அவள் கத்திக்கிருக்கா, டேய் அப்படி மட்டும் பண்ணிடாதீங்கடா, அவனை நிப்பாட்டுங்கடான்னு கத்திக்கிருக்கா. டேமிட் வில்லேஜ் சீஃப், அவன் மட்டும் போனான்னு வச்சுக்கோங்களே, அந்த யுவான் என்பாய் வந்தான் நம்மளை மட்டும் இல்லை இந்த வில்லேஜே அழிச்சிருவான். அவனோட சிஸ்டர் மட்டும் கிடைக்கலனா அவ்வளோதான் பூச்சுன்னு கதறிக்கு இருக்கானுங்க. அப்படி கதறி இருக்கும்போதே ஒரு குதிரை வந்து என்ட்ரி கொடுக்குது. டேய் என்னடா பண்ணிக்கிறீங்க, ஏதோ பேசிக்கிருந்தீங்களேன்னு பார்த்தா பயங்கரியாக வந்துட்டான். பார்த்தா ஃபேஸ் அவ்வளோ டெரராக இருக்குது. இதோட இந்த சாப்டர் 3 முடியுது. மறக்காமல் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பை காய்ஸ்.